ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மக்கள் தெய்வமாக வழிபட்டு வரும் ஆன்மீகவாதியும் சாதி எதிர்ப்பாளியும் சுதந்திர போராட்ட தியாகியும் தலைச்சிறந்த பேச்சாளருமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களை வியக்க வைக்கும் வகையில் இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். 1908 இராமநாதபுரம் மாவட்டத்தின் அமைதியான பசும்பொன் கிராமம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறக்கிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு வயதிற்குள் அவரது தாய் இந்திராணி அம்மையார் மறைந்து விடுகிறார். அம்மாவின் அன்பு தெரியாமல் வளர்ந்த அந்த குழந்தை பின்னாளில் ஒரு சமூகத்தின் அப்பாவாக மாறும். மதங்களை தாண்டிய மனிதன். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்தவர் ஒரு முஸ்லீம் பெண், ஆயிஷா பீவி. இங்குதான் விதி ஒரு விதையை விதைத்தது. மதம், சாதி எல்லாம் மனிதனை பிரிக்காது என்று. பின்னாளில் அவர் எல்லா மதத்தினரிடமும் ஒரே அன்புடன் நடந்ததற்கான காரணம் இதுதான். கல்வி மற்றும் போராட்டம். பள்ளி, கல்வி. ஆனால் வாழ்க்கை எளிதாக இல்லை. 1924 உடல்நலக்குறைவு. படிப்பு பாதியில் நிற்கிறது. ஆனால் படிப்பு நிற்கலாம், ஆனா போராட்டம் நிற்காது. சுதந்திரத்தின் தீ அந்த இளைஞன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. அவர் இணைந்தார். சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு தமிழ்நாட்டிலிருந்து வீரர்களை திரட்டி அனுப்பினார். இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும், அதற்காக உயிரே போகட்டும். அரசியல் மற்றும் அதிரடி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முக்கிய தலைவராக உயர்ந்தார். 3 முறை பாராளுமன்றத்தில் வெற்றி. ஆனால் 1957 அவரை கைது செய்தார்கள். ஒரு கொலை வழக்கில் சிக்க வைத்தார்கள். நாடு முழுக்க அதிர்ச்சி. ஆனால் நீதிமன்றம் சொன்னது, இந்த மனிதனுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் விடுதலை செய்யப்பட்டார். மக்களின் கடவுள் பசும்பொன். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 30 அங்கு என்ன நடக்கிறது தெரியுமா? தேவர் ஜெயந்தி. லட்சக்கணக்கான மக்கள். பால்குடம், தீச்சட்டி, முடிக்காணிக்கை. அவர் ஒரு தலைவர் மட்டுமில்லை, ஒரு உணர்ச்சி, ஒரு நம்பிக்கை. 1963 அவர் உடல் மறைந்தது. ஆனால் ஒரு மனிதன் இறக்கலாம், ஆனா அவன் உருவாக்கிய மரியாதை, அவன் விட்டு சென்ற சிந்தனை எப்போதும் உயிரோடு இருக்கும். 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவு. மக்கள் அச்சத்தில். மதம் மனிதனை பிரிக்க முயன்ற நேரம். அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு வார்த்தை சொன்னார். தமிழக முஸ்லிம்கள், இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது. இது உங்க தாயகம். அது ஒரு அரசியல் பேச்சு இல்லை, அது ஒரு அன்பு கட்டளை. மதங்களை தாண்டிய குரல். அவர் எதிர்த்தார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்றவர்களை. மனிதன்தான் முதலில், மதம் பிறகு. இந்த எண்ணம் அவரை ஒரு தலைவராக அல்ல, ஒரு மனிதமாக உயர்த்தியது. முதல் பேச்சு, லெஜண்ட் பிகின்ஸ். 1933 சாயல்குடி. ஒரு சிறிய விழா. சுவாமி விவேகானந்தர் பெயரில் வாசகசாலை திறப்பு. பேச வரவேண்டியவர் வரவில்லை. அப்போது கூட்டத்தில் இருந்து எழுந்தார் தேவர். முதல் மேடை, முதல் பேச்சு. ஆனால் அது சாதாரணமில்லை. 3 மணி நேரம் விவேகானந்தரின் தத்துவம். கூட்டம் அமைதியாக கேட்டது. அந்த நாளில் ஒரு பேச்சாளர் பிறந்தார். அந்த கூட்டத்தில் இருந்தவர் காமராஜர். அவர் நினைத்தார், இந்த மனிதன் காங்கிரசுக்கு தேவை. சட்டத்துக்கு எதிரான சிங்கம். ஒரு கொடுமையான சட்டம், கிரைமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், மக்களை குற்றவாளிகளாக பிறந்தவுடன் அடையாளப்படுத்தியது. தேவர் அமைதியாக இருந்தாரா? இல்லை. அவர் தீயாய் மாறினார். கிராமம் தோறும் மக்களை எழுப்பினார். நாம் குற்றவாளிகள் இல்லை. அவர் போராட்டம், தோல்வி, மீண்டும் போராட்டம், இறுதியில் சட்டம் வீழ்ந்தது. மன்னரை வீழ்த்திய மனிதன். 1937 தேர்தல். எதிரில் இராமநாதபுரம் மன்னர். ஆங்கிலேயரின் முழு ஆதரவு. ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? தேவரை. அதிகாரம் அல்ல, நம்பிக்கைதான் வென்றது. ஆலயத்தின் கதவு திறந்த நாள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனுமதி இல்லை. எதிர்ப்பு, அச்சம். அப்போது தேவர் சொன்னார், அவர்கள் என் சகோதரர்கள், அவர்களை யாரும் தடுக்க முடியாது. அவர் உத்தரவாதம் கொடுத்தார். அந்த நாள் கதவுகள் மட்டும் திறக்கவில்லை, சமூகம் திறந்தது. தொழிலாளர்களின் குரல் ஆலைகள், வியர்வை, அநீதி. தேவர் வந்தார். போராட்டம் நடத்தினார். 1938 கைது. ஆனால் சங்கிலி உடலுக்கு மட்டும், ஆன்மாவுக்கு இல்லை. தொழிலாளர்கள் வென்றார்கள். நேதாஜியின் தோழன். 1939 திரிபுரி காங்கிரஸ். ஒரு பெரிய மோதல்.
சுபாஷ் சந்திர போஸ் எதிராக பட்டாபி. அப்போது தேவர் தென்னிந்திய வாக்குகளை திரட்டினார். போஸ் வென்றார். அது ஒரு தேர்தல் இல்லை, ஒரு புரட்சி. மதங்களை இணைத்தவர், சாதியை சவால் செய்தவர், தொழிலாளர்களின் குரல், சுதந்திர போராட்ட வீரர். ஒரு மனிதன் பேசினான், அவன் வார்த்தைகள் போராட்டமாயின். ஒரு மனிதன் நின்றான், அவன் நிழல் ஒரு புரட்சியாயின். அவன் பெயர் இன்று ஒரு வரலாறு அல்ல, ஒரு உணர்ச்சி. நேதாஜி பாதையில் 1939. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார். புதிய தீப்பொறி உருவாகிறது. அந்த தீயில் இணைந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கொள்கைக்காக நான் என் பாதையை தேர்வு செய்கிறேன். மதுரையில் போஸை வரவேற்க கடல் போன்ற மக்கள் கூட்டம். சங்கிலிகளால் கட்ட முடியாதவன். 1940. ஒரு பயணம் பசும்பொன் நோக்கி. ஆனால் பாதியில் திருப்புவனம், கைது, சிறை. 18 மாதங்கள். வெளியே வந்தவுடன் மீண்டும் கைது. உடலை பூட்டலாம், ஆனால் எண்ணத்தை பூட்ட முடியாது. 1945 அவர் மீண்டும் வெளியில். அரசியல் உச்சம். 1946 தேர்தல். போட்டி கூட இல்லை. மக்கள் அவரையே தேர்ந்தெடுத்தார்கள். பின்னர் குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. அவர் போராட்டம் வெற்றி பெற்றது. மறைந்த மர்மம். 1949 ஒரு அதிர்ச்சி. தேவர் சொன்னார், நேதாஜி உயிருடன் இருக்கிறார். அவர் ஒரு பத்திரிகை தொடங்கினார், நேதாஜி. அதற்கு பிறகு அவர் மறைந்தார். ஒரு வருடம், யாருக்கும் தெரியாமல். சீனா, கொரியா. அவர் போய் வந்தார். ஒரு ரகசியம் போல, ஒரு புரட்சி போல. இரட்டை வெற்றி. 1900